மேகதாது இஷ்யூல வந்து மத்திய அமைச்சர் வந்து புரிதல் இல்லாம பேசுகிறார் என்று புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு நீர்வளத்துறை. இல்ல, இதுல மேகதாது அணையை பொறுத்த மட்டும் மத்திய அரசு மிக தெளிவாக கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்காக உடனே மேகதாது அணைக்கு நாங்க வந்து அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்லல. அதே அமைச்சர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிபிஆர் செயல்முறை திட்டத்தை காவிரி ஒழுங்காற்று குழு அவர்களிடம் சமர்ப்பித்து, இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வேர்டிக்ட் வேற, காவிரி ஒழுங்காற்று குழுவின் திட்டம் வேற. ஆக காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு டிபிஆர் அவங்க கிட்ட கொடுத்து அதன் மூலம் தான் திட்ட அறிக்கை தயாரிக்க செய்ய முடியும். அதனால உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு தான் சொன்னாரே தவிர, அது மட்டும் இல்லை, எப்பவுமே பாதி பாதி தான் தமிழ்நாட்டில் வெளியிடப்படுகிறது. பிரகலாத் ஜோஷி இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி பாராளுமன்றத்தில் பேசின பிறகு பிரகலாத் ஜோஷி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்நாடகம் தமிழகத்திற்கும் ஒன்றாக அவர்கள் இணைந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று கர்நாடகம் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்னொன்று, இன்னைக்கு புஷி ஆனந்த்ல இருந்து எல்லாரும் கண்டனம் சொல்றாங்களே, 31 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டிய கர்நாடகம் 3 டிஎம்சி தான் கொடுத்திருக்கு. மேகதாது அணை இப்ப உடனே வரப்போறது இல்ல. அப்படியே மேகதாது அணை வந்தாலும் அதற்கு காவிரி ஒருங்காற்று குழு, காவிரி மேலாண்மை குழு இவையெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதை தாண்டி வர முடியாது. ஆனா இன்னைக்கு டிஎம்சி தண்ணி உடனே வரணும். அதை பத்தி இங்க யாரும் பேசல. நான் கேட்கிறேன், இதே புஷி ஆனந்த், இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 31 டிஎம்சி வர வேண்டியதுக்கு 3 டிஎம்சி தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 28 டிஎம்சி இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு அதை கேளுங்க. உடனே வர வேண்டிய காவிரி தண்ணீரை கேளுங்க. வர முடியாத மேகதாது அணையை பத்தி பேசாதுங்க என்பது எனது கருத்து. மேகதாது அணைக்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்களும் எதிர்ப்பு தான் தெரிவிப்போம்.